வணக்கம் நண்பா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் வாயுவில் நான் காம்படண்ட் போஸ்டிங் வந்து போட்டிருந்தாங்க. அந்த இதுக்கு நிறையா பேர் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து இருந்துருச்சு. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லை நம்மளுக்கு வருமா இல்லை வராதா அப்படின்ற கன்ஃபியூஷனும் நிறையா பேருக்கு இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின இன்ஃபர்மேஷனு இந்த ஸ்கீமில் அக்னிவீர் ஸ்கீமில் சில மாற்றங்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நான் ஒவ்வொன்றா வந்து உங்களை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் 16/8/2024 வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. இது ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும்ன்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கு. நார்த்தன் சைடில் உத்தரகாண்ட், யூபி அண்ட் குவாலியர், மத்திய பிரதேஷ் ரீஜியனில், மகாராஷ்டிரா ரீஜியனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்மிட் கார்டை இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து அந்த 14ஆம் தேதிக்கு இடையில வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நானும் அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 8ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் போஸ்ட் போட்டிருப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான அட்ரஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும். நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக பண்ணியிருந்தீங்க எந்த அட்ரஸுக்கோ அதே அட்ரஸில் இருந்து உங்கள் போஸ்ட்டில் வந்து வரும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சா அப்படின்றத விசாரிச்சுக்கோங்க. வரலை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஆஃப்லைன் ஃபார்ம் எல்லாமே வந்து நார்மல் போஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில கிராமப்புறங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதனால நீங்கள் பர்டிகுலர் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ எக்ஸாமு இந்த மாதிரியான உங்களோட டீட்டெயில்ஸையும் நீ அவங்ககிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு 10ஆம் தேதி வந்தாலும் இல்லை 11ஆம் தேதி வந்தாலுமே 12ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட நம்பர் கூட கொடுத்து வச்சுருங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா கிளம்பி வர்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அக்னிவீர் ஸ்கீமில் 2 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்ன்ற ஒரு போஸ்ட்டு, இன்னொன்று ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. ரெண்டுமே வந்து க்ளீன் ஸ்வீப் பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு தான், அதாவது சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரியான போஸ்ட்டு தான். இதில் அக்னிவீர் மாதிரியே தான் வந்து சேலரி ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 4 வருஷத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கான ஃபண்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதை தவிர்த்து இருக்கிற அக்னிவீர் பேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 1.71 lakhs வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து சில டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து நம்ம எந்த டேக்ஸும் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் வந்து 2 ரூல்ஸ்லையுமே வந்து இருக்குது அக்னிவீருக்கு. பட் இந்த அக்னிவீர் வாயு நான் காம்படண்ட் இந்த சர்வீஸுக்கு 10.08 lakh தான் வந்து கிடைக்குது. இதில் வந்து எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அக்னிவீர் ஸ்கீமில் கிடைக்கிற காசில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து பர்டிகுலராக 10 தான் வரும். எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்குகிற அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை, டேக்ஸ் பே பண்ண ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம், நீங்கள் அந்த 4 இயர்ஸ் சர்வீஸ்க்குள்ளே உங்களுக்கு மெடிக்கலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த 4 இயர்ஸ் சர்வீஸில் உங்களுக்கு வந்து நேச்சுரல் டெத் ஆகுது அப்படின்னா அதுக்கான 48 lakhs கவரேஜையும் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும், 2வது வந்து மெடிக்கல் நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் வந்து 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங் தான். மலைவாழ் மக்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 5000லேருந்து 9000 அடி தரைமட்டத்திலேருந்து உயரமான இடத்துல நீங்கள் வாழ்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட் வந்து ரன்னிங்கான டைமிங்கில் எக்ஸ்ட்ரா தரதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 900 அடிக்கு மேலே உள்ள உயரத்தில் வாழ்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 minutes வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ரன்னிங் கம்ப்ளீட் ஆனது உடனே 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு வந்து புஷ்அப் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10 புஷ்அப் வந்து போடணும். அதுலேருந்து 1 நிமிஷம் கழித்து உங்களுக்கான சிட்டப்ஸு, அதே மாதிரி 2 நிமிஷம் கழித்து
ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜரும் உடனே வந்து நடக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மு அக்னிவீர் வாயு நான் காம்படண்ட் சர்வீஸுக்கான. இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் நீங்கள் பர்டிகுலர் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டில் சூலூர், கோயம்புத்தூர், ஆவடி, தஞ்சாவூர், இதை தவிர்த்தும் கேரளாவில் சில திருவேந்திரம் இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்துருக்கு. இந்த பிளேசஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம சைடில் வந்து அதை தான் வந்து டார்கெட் பண்ணுவோம். அவ்வளோதான் நண்பா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் கேட்கலாம். நன்றி நண்பா.